ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ஹேங் ஓவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கௌதம் கம்பீரோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அஸ் அ ஹெட் கோச்சாக. இந்த ப்ரெஸ் மீட்டில் கௌதம் கம்பீர் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு கௌதம் கம்பீர் என்ன ஆன்சர் சொன்னார்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்தியாவோட நேஷ்னல் டீம் செலக்டர் ஹெட் அஜித் அகர்கர் அவரும் கௌதம் கம்பீர் கூட இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜாயின் பண்ணார். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி கேட்டாங்க. அதுக்கு கௌதம் கம்பீர் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறையா கிரிக்கெட் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்டு ஆஸ்திரேலியா சீரீஸ் இருக்குது. அவங்களோட ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் அவங்க விளையாடலாம். பும்ரா, ஷமி, ஜடேஜா ஏன் ஸ்குவாடில் எடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கௌதம் கம்பீர், பும்ராக்கு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கம்பேர் பண்ணும்போது ஒர்க் லோட் ஜாஸ்தி, ஸோ அவருக்கு நாங்கள் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஷமி அண்ட் ஜடேஜா ரெண்டு பேருமே பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. இனி அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வருது, அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே முக்கியம். ஸோ அதனால தான் நாங்கள் பும்ரா, ஷமி அண்ட் ஜடேஜாவை இந்த ஸ்குவாடில் நாங்கள் எடுக்கலை. சூரியகுமார் யாதவை ஏன் T20 கேப்டனாக போட்டீங்க ஹார்திக் பாண்டியாவுக்கு பதிலாக? இதுக்கு கௌதம் கம்பீர், சூரியகுமார் யாதவ் இனிமேல் T20 கேம் மட்டும்தான் ப்ளே பண்ணுவார், அவர் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிறாரு. இந்த டெசிஷன் நான் மட்டும் எடுக்கலை, இந்தியன் டீம் கேட்ட அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஹார்திக் பாண்டியாவுக்கு நிறையா இன்ஜுரி வருது, அதனால தான் நாங்கள் ஃபிட்னஸ் கன்சர்ன் வச்சு அவரை கேப்டன்ஷிப்பில் இருந்து ரிமூவ் பண்ணோம். சுப்மன் கில்லை ஏன் வைஸ் கேப்டனாக போட்டீங்க? அதுக்கு கௌதம் கம்பீர், கில் அவர் தான் இந்தியாவோட ஃப்யூச்சர், அவர் 3 ஃபார்மேட்ஸ்லேயும் ப்ளே பண்ணுவார் அண்ட் அவர் தான் இந்தியாவோட ஃப்யூச்சர் கேப்டன், அவருக்கு நிறைய டைம் இருக்குது. சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மாவை பார்த்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸு கற்றுப்பார். அதனால தான் நாங்கள் சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணோம். நீங்கள் ஏன் ருத்ரா ஜெய்க்வாட் அண்டு அபிஷேக் சர்மாவை T20 ஸ்குவாட்லேருந்து ரிமூவ் பண்ணீங்க? இதுக்கு அஜித் அகர்கர், எந்த பிளேயர் வேணாலும் ட்ராப் ஆகலாம். எக்ஸாம்பிள் ரிங்கு சிங் T20 வேர்ல்ட் கப் முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், பட் அவர் T20 ஸ்குவாடில் பிளேஸ் ஆகலை. பிகாஸ் நாங்கள் 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடை தான் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு கொண்டு போவோம். பிகாஸ் அந்த 15 மெம்பர்ஸ் ஒரு பர்டிகுலர் பிளேயரை நாங்கள் எடுக்கலைன்னா அந்த பிளேயரோட பெட்டராக இருந்தனால தான் நாங்கள் ரிங்கு சிங்கை வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேருந்து ரிமூவ் பண்ணோம். இதே ரீசன் தான் ருத்ரா ஜெய்க்வாடுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் நாங்கள் ஏன் ஸ்குவாடில் எடுக்கலைன்னு சொல்லிட்டு. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் டீமில் எடுப்போம்னு சொல்லி கௌதம் கம்பீர் இந்த அஜித் அகர்கர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி எல்லா டெஸ்ட் பிளேயரும் திலீப் ட்ராஃபி கன்ஃபார்ம் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.